சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம முருகன், வித்யா இவங்களோட கல்யாணத்த தான் காமிக்கிறாங்க. எப்பயும் கல்யாணம் அப்படின்னா கண்டிப்பா 2 வாரம் ஓட்டிடுவாங்க. ஆனா என்னடான்னா, இன்னைக்கு 1/4 மணி நேரத்துல ஒரு கல்யாணத்தையே முடிச்சுட்டாங்க இந்த சீரியல்ல. இப்ப வித்யாவோட கல்யாணத்துக்கு ரோகிணியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடாதுன்னு ரோகிணி சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆனா பேச்சையும் மீறி ரோகிணியோட அம்மா அங்க வந்திருக்கிறாங்க. ஸோ, அவங்க வந்தவங்க நேரா வராம மறைஞ்சிருந்து தான் இந்த கல்யாணத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வித்யாவும், நம்ம முருகனும் முத்து மீனாவுக்கு தான் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. ரோகிணிய கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும், ரோகிணியோ கல்யாணியா தெரிஞ்சவங்க அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது ரோகிணிங்கிறது உண்மையான பேரு கல்யாணி இல்லையா? ஸோ, அவங்களோட ரிலேட்டிவ் ஆட்டுக்கு ரோகிணிய பார்த்த உடனே இந்த பொண்ணு கல்யாணி தானே, சேகரோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்ட பேச முயற்சி பண்றாங்க. ஆனா ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா, பேசாம அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில நம்ம மீனாவையே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. மீனாவுக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. அந்த பச்சை கலர் புடவ பொண்ணு பத்தி கேட்கறாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து முத்து கூப்பிட்டதுனால, ரோகி ரோகிணிய பத்தி நம்ம மீனா எதுவுமே சொல்லாம போயிடுறாங்க. இங்க கல்யாணமும் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ, நம்ம முருகன், வித்யா இவங்களோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுதுங்க. ஸோ, அட்சத போடுவாங்க இல்லையா? அப்ப ரோகிணியோட அம்மா வந்து பக்கத்திலேயே நின்னு அட்சத போடுறாங்களாட்டுக்கு. நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் தான் இது எல்லாத்தையுமே மொபைல்லயே வீடியோ கவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. வீடியோ, ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இங்க கல்யாணம் நடக்கிறப்ப ரோகிணியோட அம்மாவ வேற யாருமே பார்க்கவே இல்ல. கடைசியா ரோகிணிய அந்த அம்மா கூப்பிட்டு, "நீ வந்து கல்யாணி தானே, இங்க என்ன பண்ற?" அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, ரோகிணி வேணும்னே கோவமா அந்த அம்மாகிட்ட பேசி திட்டிடுறாங்க. இதனால அதுக்கப்புறம் அந்த அம்மா பெருசா எதுவுமே பேசவே இல்ல. கல்யாணம் சீக்கிரமாவே முடிஞ்சிடுச்சு. இப்ப ஃபோட்டோவெல்லாம் வந்து நம்ம முத்துவும், மீனாவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு வரும்பொழுது, கல்யாண ஃபோட்டோவுல நம்ம ரோகிணியோட அம்மாவ பார்த்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஸோ, ரோகிணியோட அம்மாவ பார்த்து நம்ம முத்து, மீனா இவங்க எதுக்காக இங்க வந்திருக்கிறாங்க? ஏதோ இவங்களோட விஷயத்துல மர்மம் இருக்கு. அத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம முத்துவும், மீனாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கரெக்ட்டா இத மட்டும் ரோகிணி எங்க இருந்து தான் கேட்குறாங்கன்னு தெரியல. இவங்களுக்கு தெரிஞ்சிடுது, அம்மா இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, நம்ம அவ்வளோ சொல்லியும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா என்ன, ரூமுக்கு போய் ஃபோன போட்டு அவங்க அம்மாவ திட்டுன்னு திட்டிடுறாங்க. இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து கார்ல போய்க்கிட்டு இருக்கும்பொழுது, வழக்கம் போல டிராஃபிக் போலீஸ்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அருணோட குரூப் தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம முத்துவ நிப்பாட்ட சொல்லி பேப்பர்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஆப்போசிட்ல ஒரு பைக்குக்காரன் வேகனா வந்து ஒரு அம்மாவ இடிச்சு தள்ளிப்புட்டு, அங்கருந்து பைக்க நிப்பாட்டாம போயிடுறாப்புல. பின்னாடியே அருணோட போலீஸ் எல்லாமே தொரத்திக்கிட்டு போறாங்க. நம்ம முத்து தான் அடிபட்ட அம்மாவ கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.